ஹலோ மக்களே, பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி இந்த மாதிரி காணடா கோமதி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியல சொல்லிட்டு ஆளாளுக்கு பதட்டமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாண்டியன் வருவாங்க. இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளோட கதரும் செந்திலும் இது தாண்டி இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய அப்பாவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு, உங்களால் தான் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நீங்க பண்ண ஒரு இதனாலதான் இந்த அளவுக்கு அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரியே இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறீங்களோ தெரியல அவங்களான்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க அவங்கள இப்படி கோச்சிட்டு பேசாததுனால எங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனால அண்ணனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, உங்களால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நாங்க எப்படி இருக்கோம் பாத்தீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கதரும் செந்திலும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறது பாண்டியனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோமதி வீட்டுக்கு வரவும் அவங்களுடைய மருமகளை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அரிசி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. உடனே என்ன வச்சுருவாங்க, நீங்கள் காணாமல் போயிட்டோன்னு நினச்சிட்டோமான்றாங்கட்டே, நான் காணாமல் கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன்டான்றாங்க. அதுக்கு பாண்டியட்டே என்னடா சொன்னீங்க, என்னென்ன சொன்னீங்களே, அம்மாவை ஏதோ பண்ணிட்டேன், நான் ஏதோ சொன்னதுனால வீட்டை விட்டு போயிட்டு என்னம்மா பேச்சு பேசுனீங்க, இப்போ என்னடா சொல்ல விரும்புறீங்கன்றாங்க. சூப்பர்டா, எல்லாம் வேற லெவலில் நடிக்கிறீங்கடா அப்படின்றாங்க. டேய் இங்கே பாரு, என்னென்ன பேச்சு பேசுனீங்க, ஏன் உங்களுக்காக ஒரு தகப்பனான ஒன்றுமே செய்யலையா, உங்களுக்கு பணம் கொடுத்துல அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுங்கடான்னு பாண்டியன் சொல்கிறாங்க. ஷோக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.